கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஒரு காலத்துல ஒரு ஊர்ல சோமு ஸ்ரீனுன்னு சகோதரர்கள் வாழ்ந்து வந்தாங்க. சோமு ஸ்ரீனுவோட அண்ணன். இந்த 2 சகோதரர்களும் அவங்க அப்பா அம்மா கொடுத்த நிலத்துல விவசாயம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஒற்றுமையா விவசாயம் செய்யறத பார்த்து அவங்க அம்மா அப்பா ரொம்பவே பெருமைப்பட்டாங்க. சோமுவும் ஸ்ரீனுவும் சேர்ந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலைகள் செஞ்சு நிலத்தை எப்பவுமே பசுமையா இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாங்க. ஆனா இவங்க பக்கத்து நிலத்தோட எஜமானி ராமையா தன்னோட நிலத்தை பசுமையாக்குறத விட்டுட்டு பக்கத்துல இருக்கிறவங்க நிலம் பசுமையா இருக்கிறத பார்த்து பொறாமப்படுறதுல அதிகம் கவனம் செலுத்தினாரு. ராமையாவோட நிலம் எப்பவுமே களை இழந்துதான் இருக்கும். வேலைக்காரங்களை வச்சு எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் ராமையாவுக்கு எப்பவும் எதிர்பார்த்த மகசூல் வராது. சோமு ஸ்ரீனுவோட நிலத்துல மட்டும் எப்பவும் அதிகமான மகசூல் தான் வரும். இத பார்த்த ராமையாவுக்கு பொறாமையா இருந்தது. என் நிலத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் விளைச்சல் கிடைக்குது. ஆனா இந்த அண்ணன் தம்பிங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் எப்படி அதிக விளைச்சலை பெறாங்க? இவங்க என் நிலத்துக்கு பக்கத்துல இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எப்படியாவது இவங்களை இங்க இருந்து துரத்திடணும். இப்படி யோசிச்ச ராமையா தவறான திட்டம் போட்டான். அடுத்த நாள் காலையில சோமுவும் ஸ்ரீனுவும் அவங்க நிலத்துக்கு போய்கிட்டு இருந்த வழியில ராமையா அவங்களுக்கு எதிரில வந்தான். 2 பேரும் கொஞ்சம் நில்லுங்க. இவ்ளோ காலையில நிலத்துக்கு போயிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, விளைச்சல் கைக்கு கிடைக்கக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சு இல்லையா? அதனால கொஞ்ச நாள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அட, என்ன ஆக போகுது? உங்க விளைச்சல நாசம் பண்றவங்க யாரு இருக்காங்க? நீங்க 2 பேரும் சேர்ந்து இவ்ளோ நல்லா ஒரு நிலத்துல விளைச்சல உருவாக்குறீங்கன்னா நீங்க 2 பேரும் வேற வேற நிலத்துல வேலை செஞ்சா இன்னும் எவ்வளோ லாபத்தை பாப்பீங்களோ. எனக்கு எங்க அண்ணனோட சேர்ந்து வேலை செய்யறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனு தான் அண்ணனோட கிளம்பி போயிட்டான். ஓஹோ, 2 பேரும் ஒரே பேச்சு மேல இருக்காங்க. அப்படியா? உங்களுக்கு பாடம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமையா கடும் கோபத்துல அங்கிருந்து நகர்ந்தான். கொஞ்ச நாள்லயே அறுவடை காலமும் வந்தது. சோமு ஸ்ரீனுவுக்கு அதிக அளவுல வருமானம் கிடைச்சது. 2 பேரும் தான் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அந்த பணத்தோட வெளியே கிளம்பி போனாங்க. போற வழியில ராமையா வந்தாரு. நில்லுங்க நில்லுங்க, அண்ணன் தம்பி 2 பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சது இல்லையா? ஆமாங்க, அந்த கடவுள் கருணையால நல்ல லாபம் கிடைச்சது. அதனால தான் நாங்க இந்த வருஷம் எங்க நிலத்து பக்கத்துல இருக்கிற நிலத்தை கூட வாங்கலான்னு இருக்கோம். அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்த தான் போயிட்டு இருக்கோம். போயிட்டு வரோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் தம்பியும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ராமையாவுக்கு ரொம்ப வயித்தெரிச்சலா இருந்தது. எனக்கு ஒரு நிலத்திலேயே நான் எதிர்பார்க்கிற விளைச்சல் கிடைக்கல. ஆனா இவங்களுக்கு பக்கத்து நிலத்தை வாங்குற அளவுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. எந்த பலனும் இல்ல. இவங்களை பிரிக்காம விட்டா என்னுடைய நிலத்தை கூட வாங்கிடுவாங்க. இவங்களை பிரிக்கிறது தான் இப்போல இருந்து என்னுடைய வேலை. இப்படி சொன்ன அவன் தவறான யோசனைகளை பண்ண ஆரம்பிச்சுட்டான். சோமு ஸ்ரீனு நினைச்ச மாதிரியே அடுத்த நிலத்தை வாங்கி வீட்டுக்கு சந்தோஷமா திரும்பி வந்தாங்க. பசங்களா, என்னாச்சுப்பா? நிலத்தை வாங்கியாச்சா? ஒரு நல்ல விலைக்கு வாங்கியிருக்கோம் அம்மா. அது மட்டும் இல்லாம அண்ணன் அந்த நிலத்தை என் பேர்ல வாங்கியிருக்கான். வேணான்னு சொன்னாலும் கேட்கல. தம்பிக்கு கூட நிலம் இருக்கணும் இல்லையா அம்மா? ஏற்கனவே இருக்கிறது என் பேர்ல இருக்கு. நாளைக்கு தம்பிக்கு கல்யாணம் ஆனா அவன் பேர்ல ஏதாவது சொத்து இருக்கணும் இல்லையா? நல்ல வேலை பண்ணிருக்க சோமு. பேரு யாருதா இருந்தாலும் 2 நிலத்திலையும் நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் வேலை செய்யணும். அத மட்டும் மறந்துடாதீங்க. கண்டிப்பா அப்பா, நிச்சயமா அப்பா. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி 2 பேருமே 2 நிலத்திலயுமே கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பழைய நிலத்துல அதே அளவுக்கு அமோக விளைச்சல் இருந்தது. ஆனா புது நிலத்துல அந்த அளவுக்கு விளைச்சல் வரல, ரொம்ப லாபமும் வரல. அதனால அண்ணன் தம்பி 2 பேருமே கொஞ்சம் கவலையானாங்க. இது என்ன அண்ணா, 2 நிலத்திலையும் நாம ஒரே மாதிரி தானே வேலை செஞ்சோம். ஆனா புது நிலத்துல என்ன நிறைய விளைச்சல் கிடைக்கல? ஒரு தடவை அப்படிதான் இருக்கும்பா. அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் எருவு போட்டு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்யலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சோமு ஸ்ரீனுவுக்கு தைரியம் கொடுத்தான். இந்த விஷயம் ராமையாவுக்கு தெரிய வந்தது. ஆஹா, எனக்கு நல்ல அவகாசம் கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்தை வச்சே அண்ணன் தம்பிய பிரிச்சிடலாம். அப்படி சொல்லிட்டு வேக வேகமா வெளியே கிளம்பி போனான். போற வழியில ஒரு மரத்துக்கடியில உட்காந்து யோசிச்சான். கொஞ்ச நேரத்திலேயே ஸ்ரீனு அந்த பக்கம் தனியா வரத ராமையா பார்த்தான். உடனே ஸ்ரீனுவை பார்த்து ஓடி வந்தான். ஸ்ரீனு, நில்லு.
சொல்லுங்க ராமையா, புது நிலம் வாங்குனீங்க இல்லையா? இந்த முறை உங்களுக்கு 2 மடங்கு லாபம் வந்த மாதிரி இருக்கு. இல்லங்க, புது நிலத்துல நாங்க எதிர்பார்த்ததை விட குறைஞ்ச லாபம் தான் கிடைச்சது. அதுதான் கவலையா இருக்கு. நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், என்ன இருந்தாலும் இந்த காலத்துல யாரையும் நம்பக்கூடாது சீனு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? புது நிலத்தை உன் பேர்ல வாங்கினா இல்லையா உங்க அண்ணன், அதனாலதான் உன்னுடைய நிலத்துல சரியா வேலை செய்யல. சேச்சே, எங்க அண்ணன் எப்பவும் அந்த மாதிரி யோசிக்க மாட்டான். என் அண்ணன் என்னுடைய நலனுக்காக என்ன வேணாலும் செய்வான். நான் கண்ணால பார்த்ததால சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய அண்ணன் புது நிலத்துல ரொம்ப சோம்பேறித்தனமா வேலை செய்யறத நான் எத்தனையோ வாட்டி பார்த்தேன். அந்த நிலம் உன் பேர்ல இருக்கு இல்லையா, அவ்வளோ பொறாம கூட இல்லாம இருக்குமா? உங்க அண்ணன் தம்பி பந்தத்தை எதுக்கு கெடுக்கணும்னு நான் தான் எதுவும் பேசாம இருந்துட்டேன். சரி, நான் போயிட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு ராமையா அங்கிருந்து நைஸா நழுவிட்டான். ஸ்ரீனு ராமையா பேச்ச நம்பிட்டான். அன்னைக்கு ராத்திரி ஸ்ரீனு தூங்காம அத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ராமையா பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை இல்லையா? எங்க அண்ணன் வேணும்ட்டே இந்த மாதிரி எல்லாம் செஞ்சானா? நான் முன்னேறி போகிறது அண்ணனுக்கு விருப்பம் இல்லையா? அப்படி இல்லனா எதுக்காக என்னுடைய நிலத்துல மட்டும் நினைச்ச மாதிரி லாபம் கிடைக்கல? அப்படி தவறா யோசிக்க ஆரம்பிச்சா ஸ்ரீனு. அடுத்த நாள் காலையில ஸ்ரீனு அவங்க அண்ணனை பார்த்து, இங்க பாரு அண்ணா, இனிமே உன்னுடைய நிலத்துல நீ வேலை செஞ்சுக்கோ, என் நிலத்துல நானே வேலை செஞ்சுக்கிறேன். அவங்களது அவங்களே பார்த்துக்கலாம். அது என்னடா அப்படி சொல்ற? இப்ப எதுக்கு இந்த மாதிரி யோசிக்கிற? அது அவ்வளோதான். நீ என்னுடைய நிலத்துல சோம்பேறித்தனமா வேலை செஞ்சது எனக்கு தெரியும். அதனால என்னுடைய நிலத்தை நானே பார்த்துக்கிறேன். இனிமே வேற எந்த பேச்சும் இல்ல. அப்படி சொல்லிட்டு கோபமா கிளம்பிட்டான். சோமு அதை கேட்டு ரொம்ப சங்கடப்பட்டான். ஸ்ரீனு தன்னோட நிலத்துல தனியா வேலை செய்யறத பார்த்தான். சங்கடமா அங்கிருந்து கிளம்பி தன்னோட பழைய நிலத்துல அவன் வேலை செய்ய ஆரம்பிச்சான். கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறமா 2 அண்ணன் தம்பிங்களும் கஷ்டப்பட்டு தனித்தனியா அவங்க நிலத்துல வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸ்ரீனு அதிக லாபம் வரணுங்கிறதுக்காக எருவுக்கும் பூச்சி மருந்துக்கும் யார் யார்கிட்டயோ தன் நிலத்துக்காக கடன் வாங்க ஆரம்பிச்சான். அதோட அவனும் ரொம்ப இளைச்சு போயிட்டான். சோமு ஸ்ரீனுவை பார்த்து சங்கடப்பட்டு அவன்கிட்ட பேசுறதுக்காக போனான். இங்க பாரு தம்பி, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. தயவு செஞ்சு என்ன உதவி செய்ய விடு. வேணாம் அண்ணா, என்னுடைய வேலையை நான் பார்த்துப்பேன். நீ உன்னுடைய நிலத்தை பார்த்துக்கோ போதும் அப்படின்னு அண்ணனை உதாசீனப்படுத்தினான். சோமு ரொம்ப சங்கடப்பட்டான். அந்த வருஷத்துக்கான அறுவடை நேரமும் வந்தது. சோமுவோட நிலம் எப்பவும் போல அதிக மகசூல் தந்தது. ஸ்ரீனுவோட நிலத்துல முன்ன மாதிரியே கம்மியான மகசூல் வந்தது. கையில நினைச்ச பணம் வரல. ஆனா அவனுக்கு ஏகப்பட்ட கடன் இருந்தது. அதனால வீட்ல தனியா உட்காந்து அழ ஆரம்பிச்சான். பாத்தியா ஸ்ரீனு, உன் அண்ணன் கூட சேர்ந்து வேலை செய்யும் போது நஷ்டம் வந்தாலும் இப்படி அழற சூழ்நிலை உனக்கு எப்பவும் வந்ததில்ல. இப்ப பாரு நீ தனியா எப்படி ஆயிட்டன்னு. ஆமாப்பா, இப்பவும் எதுவும் மீறி போயிடல. உன் அண்ணனை உதவி கேளு, அவன் கண்டிப்பா உனக்கு உதவி செய்வான். இல்ல அப்பா, அண்ணன் உதவி செய்யறதுக்காக வந்தபோது நான் வேணாம் போன்னு சொன்னேன். இப்ப நான் எப்படி கேட்பேன்? பேசிக்கிட்டு இருக்கும்போது கடன் கொடுத்தவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து ஸ்ரீனுவை கூப்பிட்டாங்க. ஸ்ரீனு, ஸ்ரீனு, இங்கதான் இருக்கேன் பீமையா. என்னை மன்னிச்சிருங்க. இப்ப என்னால உங்க கடனை தீர்க்க முடியாது. என் நிலத்துல எந்த ஒரு லாபமும் கிடைக்கல. தெரியும்பா, உங்க அண்ணன் இன்னைக்கு காலையிலேயே வந்து உன்னுடைய கடனெல்லாம் தீர்த்துட்டான். எனக்கு மட்டும் இல்ல, நீ யார் யார்கிட்டையெல்லாம் கடன் வாங்கியிருக்கியோ அவங்க பணத்தை எல்லாம் கொடுத்துட்டான். உன்னுடைய நல்லதை மட்டுமே உங்க அண்ணன் பாக்குறாரு. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யற வரைக்கும் உனக்கு எந்த கடன் தொல்லையும் இல்ல. இப்பவாவது அதை புரிஞ்சுக்கிட்டு போய் மன்னிப்பு கேட்டு உங்க அண்ணனோட சேர்ந்து வேலை செய். யார் பேச்சையும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு பீமையா அங்கிருந்து கிளம்பினாரு. ஸ்ரீனு தான் அண்ணன் கிட்ட தான் நடந்துகிட்டதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான். அந்த நேரம் சோமு தான் வீட்டுக்கு வந்தான். ஸ்ரீனு உடனே ஓடி வந்து தான் அண்ணனை கட்டி பிடிச்சுக்கிட்டான். என்னை மன்னிச்சிரு அண்ணா, உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். யாரோ சொல்றத கேட்டு அதை நிஜம் நம்பி உன்னையே சந்தேகப்பட்டுட்டேன். என்ன மன்னிப்பியா அண்ணா? இங்க பாருடா, அழாத. நீ கஷ்டத்துல இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? நீ சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். நீ வேணான்னு சொன்னாலும் சரி, உன் பின்னாடி நான் கண்டிப்பா இருப்பேன். அண்ணா, இனிமே நாம ஒன்னாவே வேலை செய்யலாம். உன்னோடது என்னோடதுன்ற பேச்சை இனிமே பேச மாட்டேன். நீ முன்னாடி இருந்து எனக்கு வழிகாட்டு. நீ என்ன சொல்றியோ அதை கேட்குறேன். நாம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் எனக்கு தேவை. அதை தவிர எனக்கு எதுவும் தேவையில்லை.
பாத்தியா சீனு, சேர்ந்து இருந்தாதான் சந்தோஷம். இப்போவாது உனக்கு புரிஞ்சதா? தனியா நீ சாதிக்க போறது எதுவும் இல்ல. புரிஞ்சது அப்பா. இனிமே நானும் அண்ணனும் சேர்ந்து தான் இருப்போம். சேர்ந்தே வேலை செய்வோம். சேர்ந்து இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு எனக்கு நல்லா புரிஞ்சது. அதனால அப்ப இருந்து சோமுவும் ஸ்ரீனுவும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் சமமா அனுபவிச்சாங்க. யாருக்குமே அதிகமா பாரமா இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் மறந்துடாம டச் பண்ணிடுங்க. இது போன்ற நல்ல கதைகளுக்கு தொடர்ந்து எங்க சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. பாய்.